ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நாளுக்கு நாள் எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச அப்டேட் தான். ஸோ 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் வந்து கிராண்டாக லுக் மாதிரி தான் இருக்குது. ஏதோ விசேஷ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, இல்லை கோயிலுக்கு எதுவும் போகிறாங்களா என்ன நமக்கு தெரியல. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸுமே நான் பேக் டு பேக் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடில் அந்த கண்ணாடி கைட்டு அப்படின்னு இருக்கட்டும், ஹலோ அப்படின்னு சொல்லி கூட்டு போனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து வீட்டோட காலி பண்ண சொல்லிட்டு திருப்பி அவங்களே காலி பண்ண சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்களே ஃபீலும் பண்ணுவாங்களா உட்காந்துட்டு. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் ஆட்டிக்கிட்ட போயிட்டு அந்த ரோஸ் வைக்கிறதுக்காக கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதை நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கிடுவார் ஆண்டிக்கிட்டேருந்து. மாமி சொல்லும்போது அவள் பூ வைக்கலாம் மாமி, உங்களுக்கு பூ வச்சுட்டு போகிறா அப்படின்னு சொன்னது எல்லாமே டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஒரு பக்கம் பாட்டியும் குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசினா குமரன் எங்கே போட்டு கொடுத்துருவானு பாட்டி நினைக்கிறாங்க, பாட்டி எங்கே போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி குமரன் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விஜயோட அந்த செடிக்கு மயங்கிறாங்க. நம்ம எப்படி மயங்கிருக்கோமோ அதே மாதிரி அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் எங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமா ஒருத்தவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க. சாரதாமாவை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்காக சேர்ந்துருவாங்க. அது அதுக்குள்ளே நடக்காது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிற பக்கம் பார்த்தா கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து சாரதாமாவுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன தான் பண்ணணும்னு சொல்லு, உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ண, நான் பண்ணுறது பிடிக்கலன்னா என்ன பண்ண உங்கள் அம்மா வந்து கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லு, அதை நான் பண்ணுறேன், அதுக்கு ரெடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ வீட்டை கிளம்புங்கன்னு சொன்னோன்னே வீட்டோட நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மேபி கிளம்பிட்டு வர அப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க. பட் வந்து கிளம்பல, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கிறது தான் 90% பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே நம்ம காவிரியோட ட்ரீம் சீக்வன்ஸ் தான் அது. அந்த இடத்துல இதெல்லாம் பாவம் ஒரு பக்கம் தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே ரொமான்ஸின் தேவையா அப்படின்னு இருந்துச்சு. பட் எனிவேஸ் அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த ரொமான்ஸ் சீன் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, வீக்காக்கான அந்த சீன் அது வந்து ட்ரீமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ க்யூட்டாக வந்து சோன் பப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த கிச்சு பண்ணது, பொண்டாட்டின்னு சொன்னது, ஓவரால் அந்த சீன் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓவரால் ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ட்ராக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன்னா இல்லை ட்ராக் அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப என்ஜாய் பண்ண எல்லா சீன்ஸுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பாட்டிக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், அது வந்து பாட்டி செஞ்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எதை பேசுறது எதை விடுறதுனே தெரியல. ஸோ ஓவரால் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.